அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இறைச்சியில் வித்தியாசமான கறி வைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இது கோழி இறைச்சி. நீங்கள் ஆடம் பிடிச்சா ஆட்டிலையும் செய்யலாம். மஞ்சள், தனி மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள், வெங்காயம், தேசிக்காய், பச்சை மிளகாய், தயிர், இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் போட்டு இடித்து வச்சுருக்குது. வாங்கோ நாங்கள் இப்படி செய்ய நெய், அதோட நெய்யெலாம் செய்ய போகிறோம். வாங்கோ இப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். நெய்யில் 2 கரண்டி எடுத்து இல்லை விட போகிறோம். 2 கரண்டி எடுத்து இல்லை விடுற நெய் இதுக்கெல்லாம் இதில் வச்சு போட போகிறோம். உப்பு வேறு ஒன்றும் போடல. உப்பு மஞ்சள் தான் போட போகிறோம். இது வித்தியாசமாக பிள்ளைகளுக்கு இருந்துட்டு எப்பயாவது ஒரு நாளைக்கு செய்து கொடுக்கலாம். இதை நாங்கள் மூடி இதுக்கெல்லாம் தண்ணி ஒன்றும் விடாதீங்கோ. இந்த இருக்கிற நெய்யும் இந்த கோழியில் வர்ற தண்ணியுமே காணும். இது ஆட்டுறச்சில் செய்தீங்கன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். இந்த விசில் வந்துட்டு நாங்கள் நிப்பாட்டுவோம். கோழி அந்த வழியாக ஒரு விசில் காணும் எங்களுக்கு. நிப்பாட்ட போகிறேன். ஆட்டுறச்சின்னா நீங்கள் 4 விசில் விடுங்கோ. இது அவங்க விசில் ப்ரெஷர் இதெல்லாம் போனோன்னா திறப்போம். அதனால் ப்ரெஷர் குறையட்டும். நாங்கள் இதை மெல்லமாக இறக்கி வச்சுட்டு எங்களுக்கு கரண்ட் நிற்க போது அதனுடைய மெத்ததில் செய்து கொண்டு இருப்போம். இது ப்ரெஷர் தண்டை பாட்டில் குறையட்டும். நாங்கள் அடுப்பில் எண்ணெயை விடுவோம். வெங்காயம் போடுவோம். இதெல்லாம் நாங்கள் எங்களோட ருசிக்குத்தான் நாங்கள் இந்த வெங்காயங்கள் இதழ் அளவு போடுறது. பச்சை மிளகாய் போடுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். நல்ல பொன்னிறமாக பெருகும். அது மட்டும் நாங்கள் வதக்குவோங்க. கருவா போடுவோம். நாங்கள் அப்போத கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டுறாங்க. இனி நான் மிச்சத்துக்கு நெய் விட போகிறோம். வித்தியாசமாக இருக்கும். இந்த நாளும் செய்யாமல் இருந்துட்டு இருக்கா இப்படி செய்யுவோம். இட இப்படியாவது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அப்படி பிள்ளைகளுக்கு இப்படியும் செய்து விடுங்கோ. இதெல்லாம் முழுகட்டும். வாசமாயில் இருக்குது. இதாயில் இருக்குது. நாங்கள் இப்போ இஞ்சி பூண்டு போட முதல் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் போட போகிறோம். தனி மிளகாய்த்தூள் ஒரு மேசக்கரண்டி போட்டிருக்கு. அது இந்த நெய்க்கில் வதங்கிட்டுனா நல்ல ஒரு இதாக வரும். ருசியோண்டு நிறமும் பெறும். உங்களுக்கு நல்லா வதக்கி போட்டு நாங்கள் ஒரு 2 நிமிஷம் வதக்குவோம். இப்போ நாங்கள் இந்த இஞ்சி பூண்டை போடுவோம். இதுக்குள்ள இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் போட்டுனாங்க. அதையும் போட்டு நல்லா இது ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து வதக்குங்கோ. இதோட தொடர்ந்து பார்க்க போகிறோம். பாருங்க, நாங்கள் ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை இவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. அப்போ இறைச்சி நல்லா விஞ்சிருக்கும். பார்த்தா தெரியும். ரெண்டியாக வச்சுக்குது. இதுக்குள்ள உள்ளியும் நல்லா வதங்கிட்டுது. கிட்டத்தட்ட 4-5 நிமிஷம் உள்ளி போட்டு வதக்கணும். அப்போ அந்த மணம் முழுக்க இதில் வரும்.
போட்ட உடனே ஒரு கிளறி போட்டு இறக்காதுங்க. இதில் நாங்கள் ஒரு 3 கரண்டி தயிர் எடுத்து வச்சிடாங்க. அது நல்லா இருக்கும் அடித்து போட்டு ஒரு கரண்டி கரண்டியால் போடுவேன். 3 கரண்டி போடுவோம். நல்லா இருக்கா கலப்பம். நல்லா இருக்கா கலந்து விடுவோம். இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் விட போகிறோம். முழு தண்ணியையும் வடித்து விடுறோம். ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் வடிச்சுட்டேன். வடிச்சிட்டில் இறைச்சியும் விழுந்துட்டு எடுத்துட்டேன். இதை கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், மூடி விடுவோம். நல்லா இருக்கா கலந்துட்டு உப்பும் போடுவோம். உப்பு போடுவோம். இது கலவான உப்பையும் போடுவோம். இது ஒரு வித்தியாசமான கறி. இதை மூடி விடுவோம். இப்போ இதை துறப்போம். நீங்கள் ஆட்டு வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். கூட ஆட்டு வச்சு செய்யலாண்டா 4 விசில் விடுங்கோ. அதுக்கும் தண்ணி ஒன்றும் விடாதீங்கோ. நெய்க்கில் இதே மாதிரி செய்யுங்கோ. அது இறைச்சி அவிய வலிக்கிறவே தண்ணி விட்டுரும். அப்போ ப்ரெஷர் குக்கருக்கு தண்ணி விடையிலேருந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் போட்டுட்டேன். நீர் சார்ந்தபடியே எப்படியே வச்சு இந்த இதில் இருந்த தண்ணி முழுக்க மட்டும் உங்களுக்கு இறைச்சி ரோஸ்ட் பண்ண மாதிரி வரும். அப்படியே தண்ணி முழுக்க மட்டும் கிளறிக்கொண்டே இருங்கோ. விட்ட நெய்யெல்லாம் சுற்றி வேற வந்துருக்குது. இப்படியும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ. இதுக்குள்ள நாங்கள் மிளகு தூள் கொஞ்சம் தூவுவோம். மிளகு தூள் போட்டாப்போ கண்ணீரம் அடுப்பில் வச்சுருக்காம நிப்பாட்டுவோம். இது இப்போ நாங்கள் இறக்கி வச்சோன்னே நல்லா இறுக்கி வச்சு வைத்த மாதிரி வரும். மூடி போட்டு அடுப்பை ஊற்றி விடுவோம். திறந்து பார்ப்போம். அப்படி வந்திருக்காது. இதுக்குள்ள நீங்கள் விரும்பினால் தேசி புளி விடலாம். எங்கட புள்ளிகளுக்கு விடுறது விருப்பம் இல்லை, நான் விட இல்லை. நீங்கள் ருசிக்கு ஏற்ற மாதிரி தேசி புளியை விடுங்கோ. இந்த உரைப்பை தேசி புளி வெட்டுமென்னு சொல்லி போட்டு அவைய இதுக்கு விட வேணாமன்றுட்டுனா இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரும். இதுக்குள்ளே இருக்க கருவாக்கள் அதுகளை நீங்கள் பொறுக்கி விடுங்கோ.